ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு வெர்சஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வெர்சஸில் ஒரு கேரக்டர் விசஸ் கேரக்டர் பார்க்க போகிறது கிடையாது. ஒரு பைரட் கிரீவ் விசஸ் பைரட் கிரீவ் தான் பார்க்க போகிறோம். சரி, எந்த பைரட் குரூப் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் தமிழ்லேயே பார்த்த மாதிரி நம்ம ஸ்ட்ராட் கிரீவுக்கும் பிளாக் பேட் கிரீவுக்கும் இருக்கிற ஒரு ஃபைட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுலேயும் இந்த ஃபைட் நடந்தால் யார் யாருக்கு எந்த கேரக்டர் கூட ஃபைட் பண்ணுவாங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது என்னோட ஸ்பெகுலேஷன் தான், அதனால் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அது தப்பாக இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இந்த ஃபைட்டில் யார் யாரெல்லாம் அப்பியர் ஆக போகிறாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இதில் ஸ்ட்ராட் கிரியூவில் எல்லாரும் இருப்பாங்க, அதனால் அந்த கேரக்டர்ஸ் பற்றி நான் சொல்லவே தேவையில்லை உங்களுக்கு. பட் இந்த பிளாக் பேட் கிரியூவை மட்டும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதில் ஃபஸ்ட்டு பிளாக் பேட் அப்படின்னு சொல்லப்படுற மார்ஷல் டி டீச், அதுக்கப்புறமா ஷிர்யூ ஆஃப் த ரெயின், வேனாகர், கேட்ரினா டெவான், சான்ஜுவான் வுல்ஃப், அவாலா பிசாரோ, பர்ஜஸ், லேஃபைட், இவங்க எல்லாரும் தான் ஃபைட் பண்ண போகிறாங்க. அண்ட் லாஸ்ட்டாக டாக்யூ. இந்த பிளாக் பேட் பைரட்ஸ் லிஸ்ட்டில் அகிஜியை நான் சேர்க்கல, பிகாஸ் அந்த கேரக்டர் கடைசி வரைக்கும் பிளாக் பேட் பைரட்ஸ் கூடவே இருப்பார் அப்படின்றது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கு. மேபி அந்த கேரக்டருடைய ஸ்டோரி பிளாட்ல ஏதாவது ட்விஸ்ட் வைப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். அதனாலே இந்த ஒரு கேரக்டரை நான் இந்த லிஸ்ட்டில் சேர்க்கல. அதில் உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறுபடியும் சொல்லிடுறேன், இது என்னுடைய ஸ்பெகுலேஷன், அதனால தப்பாக எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மெயின் ஃபைட்ல இருந்தே போயிடுவோம். மெயின் ஃபைட் அஃப்கோர்ஸ் லூஃபி விசஸ் பிளாக் பியர்ட். இவங்க ரெண்டு பேருமே டீக்லன் மெம்பர்ஸ் அண்ட் இவங்க ரெண்டு பேருமே பைரட் கிங்கா ஆகணும்னு எய்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ரெண்டு கேரக்டருமே ஆப்போசிட்ஸான ஒரு கேரக்டர். பட் இவங்க ரெண்டு பேருக்குள்ள நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் சிமிலாரிட்டிஸ்ன்னு பார்த்தோம்னா இவங்க ஃபர்ஸ்ட் டீக்லன் மெம்பர், அதே மாதிரி இவங்க ரெண்டு பேருடைய டெவில் ஃப்ரூட் பார்க்க சிமிலராக தான் இருக்கும். அண்ட் இவங்க ரெண்டு பேருடைய எய்முமே சிமிலர் தான். இவங்க ரெண்டு பேரும் பைரட் கிங் ஆகணும்னு நினைக்கிறாங்க. பட் அவங்களுடைய எமோஷன்ஸ் வேற. அவங்க ரெண்டு பேருடைய எமோஷன்ஸ் ஆப்போசிட்டா இருக்கும். பிகாஸ் நம்ம லூஃபி ரொம்ப நல்லவனா காமிச்சிருப்பாங்க, பட் பிளாக் பீட் ரொம்ப பேடஸான கேரக்டரா காமிச்சிருப்பாங்க. அண்ட் பிளாக் பீட் டார்க்னஸ்னா நம்ம லூஃபி சன் காட். ஸோ டார்க்னஸ் வெர்சஸ் சன் காட் மாதிரி தான் இந்த ஒரு ஃபைட் போகும். அண்ட் நேற்று அப்லோட் பண்ண வீடியோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதில் பிளாக் பீட் அப்படி இல்லை ஈமு, இவங்க ரெண்டு பேர்ல யார் மெயின் வில்லனா இருப்பாங்க அப்படின்ற ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அதை செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஒரு மெயின் ஃபைட் நடந்துச்சுன்னா மெயினா நம்ம லூஃபியோட கியர் 5 விர்சஸ் பிளாக் பீடுடைய யமியாமி நோமி அண்ட் அவருடைய ரெண்டாவது டெவில் ஃப்ரூட்டான குராகுரா நோமிக்கான ஃபைட்டை நம்மளால பார்க்க முடியும். இது லைட் விசஸ் டார்க் அந்த தீம்ல தான் போகும். இந்த தீமுக்காகவே ஃபேன்ஸ் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒரு ஃபைட்காக. அது மட்டும் இல்லாம லூஃபியோட ரிவெஞ்சுக்காகவும் இந்த ஃபைட்டுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. கண்டிப்பா லூஃபியோட ரிவெஞ்ச் இந்த ஒரு ஃபைட்ல பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஃபைட். இதுக்கடுத்து செகண்ட் ஃபைட்டான ஜோரோ விசஸ் ஷிர்யூ ஆஃப் த ரெயின். இதுவுமே ஒரு மெயின் ஃபைட் அப்படின்னு நான் சொல்வேன். அண்ட் இந்த ஒரு ஃபைட்ல நம்ம ஜோரோ வின் பண்ணா அவருடைய ட்ரீமான ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் அப்படின்ற ஒரு பொசிஷன் கிட்ட நெருங்குவாரு. அச்சீவ் பண்ணணும்னா அவர் மீஹா கூட ஃபைட் பண்ணி ஆகணும். பட் அந்த பொசிஷன் கிட்ட நெருங்குறதுக்கு அவர் ஷிரியோ கூட ஃபைட் பண்ணி வின் பண்ணலாம். பிகாஸ் ஷிரியோ கேரக்டர் வந்து இப்ப கரண்டா அலைவா இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் அப்படின்னு நான் சொல்வேன். அதுவும் இல்லாம அவர் ஃபார்மர் இம்பல் டவுன் வார்டனும் கூட. அண்ட் அது மட்டும் இல்லாம அவர்கிட்ட இன்விசிபிலிட்டி பவரும் இருக்கு. பிகாஸ் அவர் சுகே நோமி டெவில் ஃப்ரூட்டை ஈட் பண்ணியிருக்காரு. இதனாலே இவங்க ரெண்டு பேருக்குள்ள பேட்டில் நடக்கும் போது ஒரு ட்விஸ்ட்டை எதிர்பார்க்கலாம். அண்ட் அந்த பேட்டில் ஷிரியோ கிட்ட அந்த பவர் இருக்கிறதுனால நம்ம ஜோரோவுடைய அப்சர்வேஷன் ஹாக்கியை டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். இதனாலே இந்த ஒரு ஃபைட் ஒரு ஒர்த்தான ஃபைட்டா இருக்கும். இது செகண்ட் பேட்டில். இதுக்கடுத்து தேர்டா பார்க்க போற பேட்டில் யாரோடதுன்னு பார்த்தோம்னா நம்ம சாஞ்சி விசஸ் வேனாகர் உடையது. ஸோ வேனாகர் ஒரு லாங் ரேஞ்ச் ஸ்னைப்பர். அப்படி இருக்கிறப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற பேட்டில் சாஞ்சியுடைய ஸ்பீட் அண்ட் மொபிலிட்டியை டெஸ்ட் பண்ண முடியும். ஐ மீன் நம்மளால பார்க்க முடியும். அண்ட் எஸ்பெஷலி ரேஜ் ஷூட் என்ஹான்ஸ்மெண்ட்டும் ஜெர்மா ஜீன் அவைக்கனிங்கும் எந்த அளவுக்கு இந்த ஃபைட்ல இவருக்கு உதவுதுன்னு நம்மளால பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம வேனாகர் கிட்ட வேப்பு நோமி இருக்கு. அந்த ஃப்ரூட்டை யூஸ் பண்ணி அவரால் டெலிபோர்டேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ண முடியுது. இது எப்படி சாஞ்சி கவுண்டர் பண்ணுவார் அப்படின்றது பார்க்க இன்ட்ரெஸ்டா இருக்கும் தான் இந்த ஒரு ஃபைட்டை நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பேட்டில் பற்றி மறக்காம உங்களோட தாட்டை கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கடுத்தா ஃபோர்த்தா பார்க்க போகிற பேட்டில் யாரோடதுன்னு பார்த்தோம்னா உசப் விசஸ் வேனாகர். ஏன் ப்ரோ மறுபடியும் வேனாகர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன். அண்ட் நிறைய பேர் வேனாகர் விசஸ் உசப் தான் நடக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. நானும் அப்படிதான் எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த ஒரு ஃபைட் நடந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்னைப்பர்ஸ் தான். அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த ஃபேன்ஸ் இந்த ஒரு ஃபைட் நடக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர் ஸ்னைப்பர்ஸ்ன்றதுனால இந்த ஒரு பேட்டில் அக்யூரசி, டைமிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி இதை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. அண்ட் ஓசோப்புடைய அந்த கோவர்ட் வாரியர் டு பிரேவ் வாரியர் அப்படின்ற ஒரு தீம் இருக்கு இல்லையா, அது வந்து பிளாக் பேடுடைய எலைட் ஸ்னைப்பரை டேக் ஆன் பண்ணா நம்ம ஓசப் ஒரு பிரேவ் வாரியரா மாறுவாருன்னு நான் எதிர்பார்க்கிறேன். அண்ட் எல்பாஃபார்க்கு வந்து ஊசப்புடைய ஆர்க்கு தான் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் ஊசப்ப ஒரு சைட் கேரக்டரா தான் இப்போ வரைக்கும் காமிச்சிட்டு இருக்காங்க. பட் ப்ரூக்கை இப்போ மெயினாக காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஊசப்க்கு எல்பாஃபில் பவர் அப் கிடைக்குமா கிடைக்காதான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இப்போ ஃபிஃப்த்தா பார்க்க போற பேட்டில் யாரோடதுன்னு பார்த்தோம்னா நாமி விசஸ் கேட்ரினா டெவான். ஸோ கேட்ரினா
கேட்ரினா டேவான் ஒரு மித்திகல் ஜோன் டைப் டெவில் ஃப்ரூட்டை ஈட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு டெவில் ஃப்ரூட் தான் இனு நோமி மாடல் கியூபி நோ கிட்சுனே. இதோட அஃபிஷியல் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் வரல. பட் இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து 9 tail fox டெவில் ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதன் மூலியமா அவங்களால ஷேப்பையும் ஷிஃப்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப நாமி அவங்களுடைய கிளைமேட் அட்டாக்டை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஜியூஸ் மூலியமா. அதனாலே இப்போ அவங்க கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்காங்க. அண்ட் இந்த ஃபைட் நடந்துச்சுன்னா இல்யூஷன் விசஸ் ட்ரிக்ஸ்டர் டீமில் தான் நடக்கும். இதை பற்றி உங்களோட தாட்டா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கடுத்து 6th பார்க்க போகிற ஃபைட் யாரோடதுன்னு பார்த்தோம்னா நம்ம ப்ரூக் விசஸ் சான்ஜோன் வுல்ஃப். ஒருவேளை சான்ஜோன் வுல்ஃப் இல்லைன்னா கேட்ரினா டேவான் கூட ஃபைட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ இவங்க 2 பேருக்கு ஏன் ஃபைட் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ப்ரூக்கோட சோல் பேஸ்ட் எபிலிட்டிஸ் சூப்பர் நேச்சுரல் எனிமீஸை ஈஸியாகவே கவுண்டர் பண்ண முடியும். ஒருவேளை கேட்ரினா டேவான் நாமி கூட ஃபைட் பண்ணலாம்னா கேட்ரினா டேவான் நம்ம ப்ரூக் கூட ஃபைட் பண்ண ஒரு கரெக்டான கேரக்டராக இருப்பாங்க. பிகாஸ் அவங்களுடைய பவர் வந்து ஒரு இல்யூஷன் பேஸ்டு பவர். பட் அதே வந்து நம்ம ப்ரூக்குடைய பவர்னு பார்த்தோம்னா சோலை பேஸ் பண்ண பவர். அப்படி பார்க்கும்போது இல்யூஷனா சோலானா நான் சோல் தான் சொல்வேன். அண்ட் அதுலேயும் ப்ரூக்குடைய ஸ்பீட் அண்ட் கோஸ்ட் ஃபார்ம் இருக்கு இல்லையா, அது ஒரு மேசிவான எனிமி கூடயும் இல்யூஷன் பேஸ்டு எனிமி கூடயும் ஃபைட் பண்ண ஈஸியாக இருக்கும். அதனால இந்த ஃபைட் பார்க்க ஒரு கரெக்டான ஃபைட்டாக இருக்கும். இதுக்கடுத்து 7th பார்க்க போகிற ஃபைட் யாரோடதுன்னு பார்த்தோம்னா ஃப்ராங்கி விசஸ் அவலோ பிசாரோ. அவலோ வந்து ஒரு மேசிவ் அண்ட் டெஸ்ட்ரக்ஷனான ஒரு கேரக்டர் சிமிலர் டு ஃப்ராங்கியோட ஜெனரல் ஃப்ராங்கி. ஒரு கிளாஷை பார்க்க ஒரு டெக்னாலஜிக்கல் பவரும் மாஸ்டர்ஸ் பவரும் ஃபைட் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு ஃபைட்டே இருக்கும். ஸோ டெக்னாலஜி பவர் வின் பண்ணுமா மாஸ்டர்ஸ் பவர் வின் பண்ணுமான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ரீசெண்டாக ஃப்ராங்கி எல்பாஃப்ல இருக்கிற ஒரு ரோபோட்டோடைய மெக்கானிசமா பார்த்துருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம எக்கெட்ல அந்த எமத் ரோபோட்டோடைய மெக்கானிசமும் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால அந்த மெக்கானிசம்லாம் அவருக்குள்ளே அவர் அப்ளை பண்ணிப்பாருன்னு நான் எதிர்பார்க்கிறேன். அண்ட் மேபி ஹாக்கி அன்லாக் பண்ண வாய்ப்பு இருக்கு. இதை பார்த்து உங்களோட தாட்டை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கடுத்து 8th ஜின்பே விசஸ் பர்ஜஸ். பர்ஜஸ் கிட்ட ப்ரூட்டான ஸ்ட்ரென்த் இருக்கு. அதே மாதிரி ஜின்பே ஒரு ஃபிஷ்மேன் கராத்தே மாஸ்டர் அண்ட் ஏ ஃபார்மர் வார்லாடும் கூட. இதனாலே டிசிப்ளினையும் ஸ்கில்லையும் ஒரு ரா பவரா இவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியும். பர்ஜஸ்ன்னு சொல்ல தேவையில்லை, அவருடைய மசில்ஸும் ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஸோ இவங்க 2 பேர்கிட்ட இருந்து ஒரு ஈக்குவலான ஃபைட்டை எதிர்பார்க்க முடியும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இப்போ ரீசெண்டாக ஜின்பேவை ரொம்ப ஹார்ஷா பேசிட்டே இருக்காங்க. ஐ மீன் ஃபேன்ஸ் வந்து ஜின்பே மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. ஏன்னா இந்த எல்பா பார்க்லையும் எக்கெட் ஆர்க்லையும் கொஞ்சம் கூட அவர் கான்ட்ரிபியூட் பண்ணல. அவர் ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு காமிக்கிறாங்களே தவிர அவருடைய ஃபுல் பொட்டன்ஷியலை காமிக்க மாட்டேன்றாங்க. அதனாலே அந்த கேரக்டர் மேலே ஹேட் அதிகரிச்சுட்டே இருக்கு. ஸோ அந்த கேரக்டர் பார்த்து உங்களோட தாட்டியும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ 9th ராபின் விசஸ் லாஃபைட். லாஃபைட் வந்து ஒரு ஸ்டெல்த்தியான கேரக்டர். அண்ட் லாஃபைட் வந்து ஹிப்னோசிஸை யூஸ் பண்ணுவார். அதனாலே இந்த கேரக்டர் கூட ராபின் ஃபைட் பண்ண கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ராபினும் அவங்களுடைய மூவ்ஸ் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹாக்கியை யூஸ் பண்ணுறதுனால ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பேட்டில் இவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியும். ஸோ இந்த பேட்டில் பார்த்து உங்களோட தாட்டை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கடுத்து லாஸ்டா சாப்பர் விசஸ் டாக்யூ. ஸோ இவங்க 2 பேருமே டாக்டர்ஸ் தான். இந்த பேட்டில் ஆஃப் டாக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் சாப்பருடைய ரம்பிள் பால் விசஸ் டாக்யூடைய சிக் பேஸ்டு காம்பேட் அட்டாக்ஸ். அண்ட் அவர்கிட்ட சிக்கான ஒரு ஹார்ஸ் இருக்கு, அது கூட ஒரு டெவில் ஃப்ரூட்டை இருக்கு. அப்படி ஒருவேளை இவங்க 2 பேருக்குள்ள ஃபைட் நடந்துச்சுன்னா காமெடி எலிமெண்ட்ஸ்லாம் நம்ம நிறையவே எதிர்பார்க்க முடியும் இந்த ஒரு ஃபைட்ல. பத்தி உங்களோட தாட்டை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் லாஸ்டா ஃபைனல் தாட் என்னன்னு பார்த்தோம்னா இந்த ஸ்ட்ரா ஹேட்ஸ் விசஸ் பிளாக் பேர்ட் இந்த ஒரு ஃபைட் எங்க நடக்க போகுது அப்படின்றது தான் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. பிகாஸ் எல்பாஃப் முடிஞ்சு இந்த ஒரு பேட்டில் பார்க்க போறோமா இல்ல ஒன் பீஸ் கண்டுபிடிக்கிறப்ப இந்த ஒரு ஃபைட் நடக்க போதா அப்படின்றது ஒரு டவுட்டாக தான் இருக்கு. ஆர் அந்த லாஸ்ட் ஃபோனோகிராஃப் சர்ச் பண்ணணும்ல, அந்த சர்ச்ல இவங்க 2 பேருக்குள்ள ஃபைட் நடக்க போதா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. பட் என்ன இருந்தாலும் இந்த ஒரு பேட்டில் ஒரு பர்சனலான ஒரு பேட்டிலாகவும் இருக்க போகுது. அண்ட் இந்த ஒரு பேட்டிலுக்காக தான் நிறைய ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது கூடிய சீக்கிரம் நடக்குதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நான் சொன்ன இந்த கேரக்டர்ஸ்க்கு ஃபைட் நடக்குதான்னு அதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களோட ஸ்பெகுலேஷனை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட ஸ்பெகுலேஷன் என்னன்னு நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இனிவே அவள் தான் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு வீடியோல இருந்து மீட் பண்றேன். டில் தென் ஸ்டே டியூன்.